கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக தனியாருக்கு சொந்தமான ஆண்கள் தங்கும் விடுதி கட்டிடத்தை வாடகை கொடுக்காமல் குத்தகை உரிமையாளரிடமிருந்து வருவாய்த்துறையினர் அதிரடியாக கைப்பற்றி 100க்கும் மேற்பட்ட விடுதிக்கு சீல் வைப்பு. ஐடி ஊழியர்களை அதிரடியாக தங்கும் விடுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டதால் கால அவகாசம் கேட்டு ஐடி ஊழியர்கள் மற்றும் அசோசியேஷன் நிர்வாகிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை ஒட்டியுள்ள நாவலூர் பகுதியில் அமைந்துள்ள விஜயகணபதி நகர் தெருவில் சென்னை பகுதியைச் சேர்ந்த ரவீந்திரநாத் என்பவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு 30ற்கும் மேற்பட்ட தனியார் தங்கும் விடுதி கட்டப்பட்டு அதில் 85ற்கும் மேற்பட்டுள்ளவர் தங்கியுள்ளனர். இதில் மாதம் 2 லட்சம் என்று லீஸுக்கு விடப்பட்டார். இந்நிலையில் தங்கும் விடுதியை குத்தகை உரிமையாளர் பாலசுப்ரமணியன் கடந்த 5 ஆண்டுகளுக்கும் மேலாக விடுதி உரிமையாளருக்கு வாடகை கொடுப்பதில்லை என்று கூறப்படுகிறது. பின்னர் தங்கும் விடுதியை உரிமையாளரிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு குத்தகைதாரர் மறுத்துள்ளார். இதனால் தங்கும் விடுதி உரிமையாளருக்கும் விடுதி குத்தகைதாரருக்கும் பல ஆண்டுகளாக விவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் தங்கும் விடுதி உரிமையாளர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்து வழக்கு தொடர்ந்தார். நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ரவீந்திரநாத் செங்கல்பட்டு உதவி ஆட்சியர் நாராயண சர்மா என்பவரிடம் தனக்கு சொந்தமான விடுதி கட்டிடத்தை மீட்டுக் கொடுக்க கோரி புகார் அளித்தார். புகாரின் பேரில் செங்கல்பட்டு உதவி ஆட்சியர் நாராயண சர்மா கடந்த 13ஆம் தேதி ஆண்கள் தங்கும் விடுதி நேரில் சென்று வாய்மொழியாக அங்குள்ளவர்களிடம் வரும் 18ஆம் தேதிக்குள் அனைவரும் தங்கும் விடுதியை காலி செய்ய சொல்லி கூறியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் விடுதியில் தங்கியுள்ள சுமார் 85ற்கும் மேற்பட்ட ஐடி ஊழியர்களுக்கு முறையான அனுமதி வழங்காமல் தங்கும் விடுதியிலிருந்து வெளியேற சொல்லியும் வீடுகளை காலி பண்ண சொல்லியும் காவல்துறை உதவியோடு வருவாய்த்துறையினர் விடுதி அறைகளை உள்ளவர்களை வெளியேற்றி ஒவ்வொரு விடுதியாக பூட்டு போட்டு சீல் வைத்து வந்தனர். பொங்கல் தொடர் விடுமுறையை முடித்துவிட்டு இன்று விடுதிக்கு வந்த ஐடி ஊழியர்கள் வீட்டை காலி செய்த சொல்லி கூறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் தங்கும் விடுதி அசோசியேஷன் மற்றும் அங்குள்ள ஐடி ஊழியர்கள் கால அவகாசம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. முறையான அனுமதி வழங்க வேண்டும், தங்கள் விடுதி காலி செய்ய குறைந்தது 10 நாட்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஐடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. இதில் ஐடி ஊழியர்கள் ஒவ்வொருவாறாக தங்கள் பெட்டி படுக்கை, பாய், தலகாணி, துணிமணிகள், டிவி உள்ளிட்ட மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கொண்டு வெளியேறினர். திடீரென தங்கும் விடுதியில் தங்கியுள்ள ஐடி ஊழியர்களை வருவாய்த்துறையினர் வெளியேற்றப்பட்டதால் ஐடி ஊழியர்கள் எங்கு செல்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி தவித்து வந்தனர். இது குறித்து விடுதி அசோசியேஷன் நிர்வாகத்தினர் மற்றும் ஐடி ஊழியர்கள் தொடர்ந்து போராட்ட களத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இல்லாத சட்டத்தை திணிக்காதே, இல்லாத சட்டத்தை திணிக்காதே, 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 இல்லாத சட்டத்தை திணிக்காதே, இல்லாத சட்டத்தை திணிக்காதே. 2014 போடப்பட்ட சட்டம், 2014 போடப்பட்ட சட்டம் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கான சட்டம் மட்டுமே, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கான சட்டம் மட்டுமே. இந்தியாவில் எங்கும் எந்த இடத்திலும் ஆண்கள் விடுதிக்கு எந்த லைசன்ஸும் இல்லை. தாசில்தார் இன்று புதியதாக ஒரு சட்டத்தை உருவாக்கி ஹாஸ்டல் விடுதி உரிமையாளர்களை வஞ்சிக்கிறார்கள். வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், முதல்வர் ஐயா காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். குழந்தைகள் வாழ்க்கை குளிக்க முடியவில்லை, குளிக்க முடியவில்லை, இயற்கை உபாதை செய்ய முடியவில்லை.
சொல்லுங்க நந்தா, நல்லா இருக்கியா? நாவலூரில் ஒரு விடுதி உரிமையாளருக்கும் பில்டிங் ஓனருக்கும் ப்ராப்ளம் சார். அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இருக்கட்டும், அவங்களுக்குள்ள கோர்ட்டில் ப்ராப்ளம் ஓடின்னு இருக்கு. அதுக்குள்ளே நாங்கள் வரத்துக்கு தயாராக இல்லை. ஆனால் ஜனவரி 13ஆம் தேதி இங்கே அரசு அதிகாரிகள் ஆய்வு பண்ணி 18ஆம் தேதி உங்களுக்கு இந்த பில்டிங்கை வெக்கேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ 14ஆம் தேதி பொங்கல் ஹாலிடேஸ், இங்கிருந்த இன்மேட்ஸ் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு காலையில் தான் வராங்க. காலையில் வந்தாங்க, கரெக்டாக காலையில் 10 மணிக்கெல்லாம் இங்கே RI தாசில்தார்லாம் உட்காந்துருக்குறாங்க. வந்த பிள்ளைங்க ரெஸ்ட் ரூம் போக முடியல, டாய்லெட் போக முடியல, குளிக்க முடியல, ட்ரெஸ் மாற்ற முடியல, சாப்பிட முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இமீடியட்டாக லக்கேஜ் எடுத்துன்னு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தின்னு இருக்கிறாங்க. இந்நேரத்துக்கு ஒரு 10 பசங்களை துரத்திட்டாங்க. ஒரு 4 பிள்ளைங்க உள்ளே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி எங்கே போகிறது, நாங்கள் எங்கே போய் தங்குவோம், எங்களுக்கு ரூம் இல்லையே, எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்குறப்போ நாங்கள் மீடியாவை உள்ளே கூட்டு போகிறோம். மீடியாவை உள்ளே கூட்டு போனால் மீடியாவே உள்ளே விட மாட்டேன்றாங்க. அவ்வளோ பெரிய தப்பு என்ன அந்த பசங்க பண்ணிட்டாங்க. இங்கே நாங்கள் பில்டிங் ஓனர் ஹாஸ்டல் ஓனர் பிரச்சனை இருக்கட்டும் சார், அந்த பிரச்சனை அவங்க பார்த்துக்கட்டும், நாங்கள் அவங்களுக்காக போராட வரல. ஆனால் இங்கே தங்கியிருக்கிற 80 பசங்க காலையிலேருந்து பட்டினியும் பசியுமா உட்காந்துருக்குறாங்க. அவங்கள வெளியவும் விட மாட்டேன்றாங்க. வெளியே போனால் லக்கேஜோடு தான் வெளியே போகணும். இப்போ பூட்டிட்டு எதுவும் போகிறாங்க. இப்போ கொஞ்சம் பசங்க இங்கே காலையில் ஏர்லி மார்னிங் வந்துட்டு போன பசங்க 8:30 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஆஃபீஸ் போன பசங்க நைட்டு 10 மணிக்கோ 11 மணிக்கோ வருவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ரூமை நாங்கள் பூட்டி சீல் வச்சிருவோன்றாங்க. இப்போ நைட்டு சீல் வச்சுட்டு போயிட்டா நைட்டு 10:30 மணிக்கோ 11 மணிக்கோ வர பசங்க எங்கே தங்குவாங்க, எந்த ரோட்டில் நிற்பாங்க? நாங்கள் கேட்கறது ஒரு வாரமோ 10 நாளோ மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு டைம் கொடுங்கன்னு கேட்குறோம். எதுக்கும் டைம் கொடுக்க முடியாது, நாங்கள் சீல் வச்சே ஆகும்னு சொல்லிட்டு அமக்கலம் பண்ணி த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே என்ன பண்ண, இப்போ இந்த பைக்கெல்லாம் இருக்குது. இப்போ சீல் வச்சு போனால் பைக் எப்படி போவான் தம்பி? நாளைக்கு ஆஃபீஸ் எப்படி போக முடியும், எப்படி சாப்பிட முடியும்? இன்னைக்கு நைட்டு 100 பேர் ரோட்டில் ஹாஸ்டல்லாம் வெளியே சுற்றினாங்கன்னா அவங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்தால் என்ன ஆகும்? அவங்க காஸ்ட்லி கம்பெனி லேப்டாப்லாம் இருக்குது, 1.5 லட்சம் 2 லட்சம் லேப்டாப் இருக்குது. எதனா ஒரு லேப்டாப் மிஸ் ஆச்சுன்னா அவங்க யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? ஹாஸ்டல் ஓனர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் இது வரைக்கும் எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம், ஆண்கள் விடுதிக்கு சீல் வச்சதா இந்தியாவில் இது வரைக்கும் எங்கேயுமே வரலாறே கிடையாது. நான் வரலாறு இல்லை, புது சட்டமாக இப்போ கொண்டு வந்துருக்கிறாங்க. சட்டம் அரசாங்கத்துடைய சட்டம் இல்லை, இங்கே வந்திருக்கிற அரசு அதிகாரிகளும் இங்கே இருக்கிற அவங்களோட துணை போகிறவங்களும் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் ஒரு பாயிண்ட் கிடையாது. இதே மாதிரி நாங்கள் ஆண்கள் விடுதிக்கு லைசன்ஸே வாங்க வேண்டியதுலன்னு தான் சட்டம் இருக்குது. 2014 போட்ட சட்டம் லேடிஸுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் தான், ஜென்ஸுக்கு எந்த லைசன்ஸும் கிடையாது. இன்னைக்கு ஒரு மீடியாவே உள்ளே போக முடியாத அளவுக்கு, ஜனநாயகத்தின் 4வது தூணா இருக்கக்கூடிய மீடியாவே உள்ள போக முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்தி உள்ள இருக்கிற பிள்ளைங்களை மிரட்டி நீங்க வெளியே போங்கன்னு சொல்றாங்கன்னா யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ், எதனுடைய பின்பலன்றது எங்களுக்கு தெரியணும். இதற்காக போராடுவோம். ஆமா, இன்றைக்கு நேரா போயிட்டு நாங்க கலெக்டர் ஆபீஸுக்கு முன்னாடி போராட்டம் பண்ண போறோம். என்ன ஏன்னா இப்ப 10,000 ஹாஸ்டல் இருக்குது, 10 லட்சம் பேர் இன்னைக்கு நைட் ரோட்ல நிப்பாங்க. 10 லட்சம் பேர் தமிழ்நாடு ஃபுல்லா 10 லட்சம் பேர் ரோட்ல நிப்பாங்க. அதை நாங்க பண்ணிக்கிறோம். ஏன்னா உள்ள இருக்கிற இன்மேட்ஸ் என்ன டெரரிஸ்டா, தீவிரவாதியா, கொலைகாரனா, கொள்ளக்காரனா, கிரிமினலா? ஒரு IT கம்பெனில நியாயமா வேலை செய்யக்கூடிய ஒரு பையன், அந்த பையனை போய் வெளியே போ ரூம் வெளியே போ, அந்த பக்கம் ஹாஸ்டலுக்கு போய் பார்த்துக்கோ, இந்த பக்கம் போய் ஹாஸ்டலுக்கு பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் ஏகாட்டூரில் நாங்கள் ரெடி பண்ணுறோன்றாங்க. இங்கிருந்து சாப்பிட்டு நடந்தான்னா நேரம் 5 பக்கத்தில் HCL கம்பெனி வேலையை போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட விடுதி ஒன்று இருக்குது ஏகாட்டூரில், அங்கே கொண்டு போகிறேன்றாங்க. அங்கேருந்து அந்த பொருளை இங்கே வந்துட்டு போகிறதுக்கு இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுப்பாங்களா? இங்கே இதே சாப்பாடு கொடுப்பாங்களா? இதே டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி கொடுப்பாங்களா? இப்போ அநியாயம் நடந்துட்டு இருக்கு. இப்போ உள்ளகிற பிள்ளைங்களால வெளியே வர முடியல. வெளியே போனால் லக்கேஜோடு தான் போனோம். கையை பிடிச்சி இழுக்கிறாங்க எல்லாருடைய கொடுக்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். இது யாருக்கா? முதல்வரையாக இது போகுமா? கலெக்டருக்கு இது போகுமா? மக்களை பாதுகாக்காதான சட்டம், மக்களை நிர்பந்தம் செஞ்சு அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்கள அமக்கலம் பண்றதுக்காக சட்டம். மக்கள் பாதுகாப்பா இருக்கணும் தானே ஆடுறாங்க. இது சரி பண்ணக்கூடாதா? இப்ப அநியாயமா 80 பிள்ளைங்க அநியாயமா அசிங்கப்பட்டு இருக்குது இங்க உள்ள. அவங்கள காப்பாத்துங்க. மீடியாவை பஸ்ட் உள்ள விட சொல்லுங்க பார்க்கலாம் அவங்கள. அதுக்கு மீடியா உள்ள போனா அவங்க வேற ஒரு கதை ரெடி பண்ணிருப்பாங்க. அதுதான் உண்மை. நன்றி சார்.
ஸ்டே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. எல்லா இன்மைட்டுக்குமே தாசில்தார் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, என்னால் வந்து ஒரு பசங்களுக்கு கூட என்னால் ஸ்டே அரேஞ்ச் பண்ண முடியாது, அவங்க எங்கேயாவது பார்த்துட்டு போட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் சீல் வச்சு ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாசில்தார் பிடிக்கிறாங்க. 4 இன்மைட்ஸ் வந்து அவங்க எனக்கு வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வந்து ரோட்டில் நிற்கிற நிலைமையில இப்போ தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு வேணும். கலெக்டர் வந்து இதுக்கு ஒரு தீர்வு சொல்லி ஆகணும் சார். அவங்க சீல் வச்சுக்கிட்ட எதனா பண்ணி காட்டுங்க சார். இருக்கிற இன்மேட்ஸ்க்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்லுங்க சார். சீதாராமன் தலைவர், தமிழ்நாடு விடுதி உரிமையாளர் நலச்சங்கம். இப்போ நான் என்ன பில்டிங் ஓனர், ஹாஸ்டல் ஓனர் அடிச்சு கட்டும் பிடிச்சி கட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை சார். அது சரி பண்ணிக்கலாம் சார். அது கோர்ட்டுக்கு போய் கட்டும் சார். நாங்கள் வந்து இன்மேட்ஸுக்காக போராடுறோம். அந்த குழந்தை ஒரு பையன் வந்து விஜயவாடாலேருந்து வந்துக்கிறான் 800 கிலோமீட்டர். காலையில் வந்தவொடனே அவனால் டாய்லெட் போக முடியல சார், ரெஸ்ட் ரூம் போக முடியல, குளிக்க முடியல. அவனை பிடிச்சி இழுத்து வந்து நீ வெளியே போய் ஆகணும் அப்படின்றாங்க. நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் தான் பார்த்துக்கணுன்றாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆம்பளை பிள்ளைங்க தானே, நீங்கள் போய் ஹாஸ்டல் பில்டிங் பார்த்துக்கோ. அவன் எல்லா பொருளையும் இங்கே வச்சிருக்கிறான், எல்லா பொருளும் இங்கே இருக்குது. ஒரு மணி நேரத்தில் போய் யாருன்னா பில்டிங் ஹாஸ்டல் பார்க்க முடியுமா, ஒரு ரூம் பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட நிர்பந்தம் என்ன சார்? ஒரு வாரம் 10 நாள் வந்து டைம் கொடுக்கக்கூடாதா? எல்லாருமே மனிதர்கள் தானே. மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், தமிழக முதல்வராக இருக்கட்டும், சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கட்டும், சமூக நலத்துறை செயலாளராக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், எல்லாரும் மனிதாபிமானம் ஒன்று இருக்கு இல்லையா? உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெக்கேட் பண்ணக்கூடாதா? என்ன கஷ்டம் இருக்குது இதுல? இப்ப உடனே இழுத்து போட்டு வெளியே அடிக்கிறீங்களே, உள்ள மீடியாவை கூட உள்ள அனுப்பலையே. அப்ப உள்ள என்ன நடக்குது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எங்களையும் உள்ள அனுப்பல, மீடியாவும் உள்ள அனுப்பல, நீங்க மட்டும் உள்ள இருக்கிறீங்க. நீங்க என்ன பண்றீங்க எங்களுக்கு என்ன தெரியும்? நாளைக்கு 4 பொருள் காணல, அவன் போய் என்ன பண்ணுவான்? ஹாஸ்டல் ஓனர் மேல தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். ஹாஸ்டல் ஓனர் மேல தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். இது 2 லட்சம் ரூபாய் லேப்டாப் காணல அப்படின்னு சொல்லுவான். அது யார் பதில் சொல்லுவாங்க? இது உள்ள இருக்கிற ஆர்ஐ அவர்களும் தாசில்தார் அவர்களும் காவல்துறையும் உள்ள இருக்கிற பொருள் எதனா காணாம போச்சுன்னா, சீல் வச்சிருக்கிற பில்டிங்ல காணாம போச்சுன்னா அதற்கு அவங்க தான் வந்து நாளைக்கு சீல் உடைக்கிறப்ப காணாம போச்சுன்னா அவங்க தான் பொறுப்புன்னு அவங்க ரைட்டிங்ல கொடுத்துடணும். இல்லைன்னா பில்டிங் ஓனர், இது ஹாஸ்டல் ஓனர் மேல வந்து எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க மாற்றியும் சாக வேண்டியதுதான். ரொம்ப பிரச்சனை ஆகிடும், அவங்களால முடியாது, சமாளிக்க முடியாது. தயவு செய்து இதை பார்த்துக்கோங்க. நன்றி.